திருச்சிற்றம்பலம். தில்லையில் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தில் ஆதியும் முடிவுமில்லா அற்புத தனிக்கூத்தாடுகின்ற நீரார்ந்த செஞ்சடை மேல் நிலவணிந்த நிமலன் தில்லை அம்பலவான பெருமானுடைய வற்றாத திருவருளினாலும் எங்களுடைய ஆசிரிய பெருமக்களுடைய குருவருள் பெருங்கருணையினாலும் லங்காஸ்ரீ தமிழ்வின் என்கிற இந்த இணையதளத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் சில சிந்தனைகளை உங்கள் செவிகளுக்காக ஆக்கித் தருவதிலும் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம்முடைய சிந்தனை இலங்கையில் சைவம் என்பதாக அமைகின்றது. எளியவன் தமிழகத்திலிருந்து இங்கே வருகை தந்தேன். தமிழகத்திலே சைவத்திற்கென்று சிவபெருமானுக்கென்று பல திருத்தலங்கள் அங்கே சைவத்தினுடைய ராஜதானிகளாக விளங்கி கொண்டிருக்கிறது. அங்கே மக்கள் எல்லாம் சைவத்தை ஏற்றி போற்றி கொண்டிருக்கிறார். அங்கே மக்கள் எல்லாம் திருநீற்றுக்கு பெருமை தருகிறார். அங்கே மக்கள் எல்லாம் திருமுறை பாடுகிறார். அங்கே மக்கள் எல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் இலங்கைக்கு வருகை தந்த பொழுது இங்கே இருக்கிற மக்களிடத்திலே சைவத்தை நான் பார்க்க நேர்ந்தது. அங்கே மக்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் சைவமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நான் பார்க்கிறேன். 2ஆம் நூற்றாண்டு முதல் காரைக்கால் அம்மையார் காலம் துவங்கி அது 12ஆம் நூற்றாண்டு சேக்கிழார் காலம் வரை என்று கூட சிந்திக்கலாம். அது வரையில் இருக்கக்கூடிய அந்த சைவ பெரும் ஒளி பரவிய காலத்தை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது அவர்களெல்லாம் எப்படி அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை முறையை இங்கு இருக்கக்கூடிய சைவ பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன். இதற்கு என்ன காரணம்? இந்த இலங்கை பெருநாடானது, ஈழப் பெருநாடானது 5 பெரும் ஈச்சரங்களால் இறைவன் 5 முகம் என்று சொல்வார். ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்தியோசாதம் என்று சொல்லுகிறார்களே, அதை போல இங்கே 5 திருக்கோயில்களை இறைவன் அமைத்து இந்த இலங்கை பெருந்தேவி காத்துக் கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். முன்னேச்சரம், நகுலேச்சரம், கேதீச்சரம், கோணேச்சரம், சந்திரசேகரேச்சரம் என்று சொல்லக்கூடிய 5 பெரும் திருக்கோவில்களில் இடம் கொண்டு இறைவன் இங்கே அருளக்கூடிய அற்புத காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் திருநீரை அணிந்து கொண்டிருக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் சித்தாந்தத்தை, திருமுறையை அவ்வப்பொழுது வாழ்வியலிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை நான் இங்கே அவதானிக்க நேர்ந்தது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் சைவம் எவ்வளவு சிறப்பை இந்த உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை நான் இலங்கையிலே தரிசிக்க இயன்றேன். 2 பெரும் சைவ பெருமக்கள் முற்காலத்திலே தோன்றி இந்த உலகத்திற்கு சைவ பேருண்மையை விளக்கியதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒருவர் நம்முடைய யாழ்ப்பாணத்தில் இருந்த நாவலர் பெருமகனார் அவர்கள், மற்றவர் விபுலானந்த அடிகள். அது மட்டுமல்ல, அவர் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரையில் பல்வேறு பெருமக்கள் இந்த இலங்கை பெருநாட்டில் சைவத்திற்காக பெருந்தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய வியாக்கியானங்கள், விரிவுகள், ஆழங்கள், அகலங்கள், விசாலங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே சைவத்திற்கு அவர்கள் பெரும்பங்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இற்றைய நாளில் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நெஞ்சம் நெகிழுகிறது. இதை ஏன் இன்றைக்கு நாம் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்பு பெருமக்களே, இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பண்பாடு, நம்முடைய வாழ்க்கை நெறி, நம்முடைய சமய சிந்தனைகள் அருகி போய்விட்டதோ என்று எல்லோரும் அச்சம் கொண்டிருக்கிறார். நான் அந்த அச்சத்தை போக்குவதற்குரிய வாய்ப்பை இந்த இலங்கை பெருநாட்டிலே பெற்றேன். இங்கே வருகை தருகிற பொழுது, இங்கே இருக்கிற மக்களை பார்க்கிற பொழுது நான் உண்மையிலேயே நம்புகிறேன், சைவம் இன்றைக்கும், நேற்றைக்கும், நாளைக்கும், ஏன் என்றைக்கும் நிலையான, நித்தியமாக நிலைத்த சமயமாக வாழும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை இன்றைய நாளில் லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதளத்தின் மூலமாக உங்கள் செவிப்பறைகளுக்கு செய்தியாக தருவதில் நான் மட்டிலா மகிழ்ச்சி அடைகிறேன். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.